தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. செனகலின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 8/8/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நான் தாவீதோடு இருந்ததினால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், அவனுடைய புகழ் பெயர் அதிகமாகி அவன் விருத்தி அடைந்து வளர்ந்து கொண்டே வந்தான் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் நம்மோடு கர்த்தர் இருக்கும் பொழுது நாமும் தாவீதை போன்று நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்போம். நம்முடைய புகழும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்குமாம். பிரியமானவர்களே, கர்த்தர் என்று நம்மை பார்த்து கூறுகின்றது இதுதான். ஆகவே நாம் எப்படி தாவீது கர்த்தரை மட்டுமே அண்டிக் கொண்டு அவருக்கே புகழ் பாடி அவருக்கே சங்கீதங்களாலும் பாடல்களாலும் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தது போன்று நாமும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளையும் அவரை மட்டுமே மகிமைப்படுத்தி எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே அவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டே இருப்போம். கர்த்தர் தாவீதை நாளுக்கு நாள் விருத்தியடை செய்தது போன்று நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து விருத்தியடை செய்து நம் எதிரிகள் நம்மை பார்த்து வியக்கும்படி உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, தாவீதை போன்று நாங்களும் உம்மை அதிகமாக எப்பொழுது உம்மை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது, உம்மை துதிக்கும் பொழுது, உம்மை ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது நீரும் எங்களை தாவீதை போன்று நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க செய்வேன், புகழ்ச்சி அடைய செய்வேன், விருத்தி அடைய செய்வேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்களும் இன்றிலிருந்து தாவீதை போன்று எந்த சோதனை வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உம்மை விட்டு விலகாமல் உம்மை மட்டுமே நம்பி உமக்காக வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க, அதன்படி வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.